இந்த ஆஸ்மா இந்த மாதிரி எல்லாமே வந்து எடை அதிகமாகும் போது இன்னும் வந்து இப்போ டைமுக்குலாம் சாப்பிடுவீங்களா? டைமுக்கு ஒரு சில நேரம் சாப்பிடணும். விரதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? விரதம் மாதத்துக்கு 2 நாள். ஓகே. என்னென்னா மேக்ஸிமம் வந்து விரதம் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்த்துக்கோங்க. இன்னொன்று நம்ம எடையை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆஸ்மா இந்த மாதிரி எல்லாமே வந்து எடை அதிகமாகும் போது என்ன ஆகுனா இன்னும் வந்து தொந்தரவுகள் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும். சரி, இன்னொன்று வந்து மெயினாக வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணி எதுவுமே எடுக்கக்கூடாது. அது மெயினாக வந்து வடை இல்லைன்னா எண்ணெய் பலகாரங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணணும். டீ காஃபி அதிகமாக குடிக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கலாம். பிளாக் டீயாக எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்து நிறையவே குடிங்க. நார்மல் சுடு தண்ணியாகவே வெந்நியாகவே கொஞ்சம் அதிக அளவில் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு காய்கறி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கூட்டு மாதிரி நீங்கள் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பொரியல் மாதிரி எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. நார்மலாக என் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயுமே வந்து சும்மா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் இல்லைன்னா கடலெண்ணெய் செக்கில் ஆடினா தான் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் படுக்கிற பில்லோட்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது துவைச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். டேரெக்டாக ஃபேனுக்கு கீழே படுத்து தூங்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.